வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் சென்னையிலிருந்து சாலை வழியாக பயணம் செஞ்சு கொடைக்கானலுக்கு தாங்க போக போகிறோம். இந்த கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்குது, நாங்கள் எந்த ரூட்டில் போனோம், ரோடோட கண்டிஷன் எப்படி இருந்தது, எத்தனை ஹேர்பின் பெண்ட் இருந்தது, அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிப்புக்கு எங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு, பெட்ரோலுக்கு, டோலுக்கு, அதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் சென்னையில் இருந்து விடியற்கால 5 மணி போல் எங்களோட பயணத்தை தொடங்கினோம். கொடைக்கானலில் போய் சேரும்போது நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 மணிக்கிட்ட ஆயிருந்தது. கொடைக்கானல் எங்கள் வீட்டில் இருந்து 510 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தது. போய் ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 9 hours 30 minutes கிட்ட காட்டுச்சு. நாங்கள் சென்னையில் இருந்து உளுந்தூர்பேட்டை, திருச்சி, திண்டுக்கல், வத்தலகுண்டு இந்த வழியாக தான் போய் கொடைக்கானலுக்கு ரீச் ஆனோம். இதே நீங்கள் சென்னையிலேருந்து பழனி வழியாக போகிறீங்கன்னா 535 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 10 hours 20 minutes ஆகும். நாங்கள் கொடைக்கானலில் 3 days 2 nights ஸ்டே பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். Day 1 ஃப்ரைடே விடியற்கால 2 மணிக்கு கிளம்பி மதியம் கொடைக்கானலுக்கு ரீச் ஆகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. காலையில் 5 மணிக்கு தான் கிளம்பணும். இதனால் நாங்கள் கொடைக்கானல் ரீச் ஆகும்போது ஈவினிங் 4:30 ஆகிடுச்சு. சென்னையிலேருந்து கொடைக்கானலுக்கு ஸ்ட்ரெயிட் பஸ்லேயும் வரலாம். ட்ரெயினில் வரீங்கன்னா திண்டுக்கல் வந்துட்டு திண்டுக்கல்லேருந்து திரும்பவும் பஸ்ஸில் கொடைக்கானலுக்கு வர மாதிரி இருக்கும். நாங்கள் எங்களோட கார்லேயே வந்துட்டோம். காலையில் 7 மணிக்கு ஒரு டீ பிரேக் எடுத்துக்கிட்டோம். அதோட 8:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டையை தாண்டதுக்கப்புறம் இந்த ஆரிய நிவாசன்ற ஹோட்டலில் தான் நாங்கள் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் ரொம்ப நல்லா இருந்தது, ப்ரைஸும் ரீசனபுளாக இருந்தது. இந்த கொடைக்கானல் ட்ரிப்புக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலி மொத்தம் 4 பேர், கூடவே என்னோடய அம்மா அப்பாவும் சேர்த்து மொத்தம் 6 பேர் நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்கள் 6 பேருக்குமே வெறும் 500க்குள்ளவே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். ஃபுட்டோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னோட ஹஸ்பண்ட் தான் கார் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தார். 10 hours கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதனால் போகிற வழியில் இருக்கிற டீ கடை, இளநீர் கடையிலலாம் ஒரு 10 minutes நிறுத்தி ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். மே மந்த்து சம்மர் டைமில் எல்லா டூரிஸ்ட் பிளேஸுமே ரொம்ப க்ரௌடாக இருக்கும். அதனாலே இந்த தடவை நாங்கள் ஏப்ரல் மந்த் ஃபஸ்ட்டு வீக்கே கிளம்பிட்டோம். இந்த தடவை கொடைக்கானலில் எப்போவுமே பார்க்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் பார்க்காம மன்னவனூர், பூம்பாறையில் இருக்கிற பிளேஸ் எல்லாம் பார்க்கலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதே போல் கொடைக்கானலில் இந்த தடவை ஹோம் ஸ்டேயில் தங்கியிருந்தோம். 2 நாளுக்குமே வேறு வேறு ஹோம் ஸ்டேயில் தங்கியிருந்தோம். அதோட வீடியோவும் நான் ஒன்று அப்லோட் பண்ணுறேன். ராமேஸ்வரத்தில் இருக்கிற சுற்றுலா தலங்கள் அனைத்துமே ஒரே வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. சென்னையிலேருந்து இந்த கொடைக்கானலுக்கு டோல் மட்டும் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் 1300க்குள்ளே ஆகும். பெட்ரோலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் டோட்டலாக போயிட்டு வரதுக்கு சேர்த்து 7800 கிட்ட ஆச்சு. இந்த கொடைக்கானல் ட்ரிப்புக்கு ஹோட்டல் ரூமுக்கும் ஃபுட்டு மற்ற செலவுலாம் மொத்த டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்றத இந்த கொடைக்கானல் ட்ரிப்போட லாஸ்ட் வீடியோவில் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி மூணார் போகும்போது திண்டுக்கல்லில் இருக்கிற தலப்பாக்கட்டியில் நாங்கள் பிரியாணி சாப்பிட்ருந்தோம். இந்த தடவை வத்தலகுண்டில் இருக்கிற தலப்பாக்கட்டியில் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே வத்தலகுண்டு வரும்போதே டைம் பார்த்திங்கன்னா 1 மணிக்கிட்ட ஆயிருந்தது. அதனாலே மலையை ஏறுறதுக்கு முன்னாடியே வத்தலகுண்டில் இருக்கிற திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் சாப்பிட போனோம். இங்கே ரெஸ்ட் ரூம்லாம் கூட நீட்டாக இருந்தது. இங்கே ஃபுட்டோட டேஸ்ட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பட் என்னென்னா பிரியாணியோட குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. பிரியாணி மட்டும் இல்லாமல் குச்சி மட்டன்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா 3 போன் பீஸ் மட்டும்தாங்க இருந்தது. கொஞ்சம் ப்ரைஸும் அதிகமாக இருக்கிறதா எனக்கு ஃபீல் ஆச்சு. மதியம் லஞ்ச் தலப்பாக்கட்டியில் எங்களுக்கு 2100 rupees கிட்ட செலவாயிருந்தது. இந்த வத்தலகுண்டிலிருந்து கொடைக்கானல் ஒரு 58 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இந்த வழியாக நம்ம மலை ஏறுறதுக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும். இப்போ போகிற நம்ம இந்த ரோடோட கண்டிஷனும் ரொம்ப நல்லா இருந்தது. சரி, ஏசி ஆஃப் பண்ணிடலாமா? இங்கே வா. கொடைக்கானல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த கொடைக்கானல் போகிறதுக்கு முக்கியமான 2 ரூட்டில் ஃபஸ்ட்டு வத்தலகுண்டுலேருந்து கொடைக்கானலுக்கு போகிற கோவை காட் ரோடுங்க. செகண்டு பழனியிலேருந்து கொடைக்கானல் வர ரூட்டு. இந்த 2 ரூட்டும் தான் முக்கியமான சேஃபான ரூட்டும் கூட. இது மட்டும் இல்லாமல் இன்னும் 5 ரூட் இருக்குது. 3rd ரூட்
தேனி பெரியகுளம், கும்பக்கரை, அடுக்கம், பெருமாள் மலை வழியாக வர ரூட்டு. 4th ஒட்டன்சத்திரம், பாச்சலூர், பண்ணைக்காடு வழியாக கொடைக்கானல் வர ரூட்டுங்க. 5th திண்டுக்கல் தர்மத்துப்பட்டியிலேருந்து பன்றிமலை, பண்ணைக்காடு வழியாக வர ரூட்டுங்க. 6th திண்டுக்கல் சித்திரேவு, தாண்டிக்குடி, பண்ணைக்காடு வழியாக வர ரூட்டுங்க. ஒட்டன்சத்திரம், தர்மத்துப்பட்டி, சித்திரேவி இந்த 3 ரூட்டுமே பண்ணைக்காட்டில் வந்து கனெக்ட் ஆகிடும். ஃபைனலாக மூணார்லேருந்து கொடைக்கானல் வர அந்த எஸ்கேப் ரூட் தாங்க. இந்த ரூட்டை பற்றின ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த ரூட் இப்போ க்ளோஸில் இருக்குது. இந்த வத்தலக்குண்டுலேருந்து கொடைக்கானல் போகிற ரூட்டில் இந்த ரூட்டோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக ஏர்பின் பெண்டே பார்த்தீங்கன்னா 2 தாங்க இருக்கும். நிறைய பெண்ட் இருக்கும், பட் ஏர்பின் பெண்ட் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கும். இதே நீங்கள் பழனி வழியாக வரீங்கன்னா மொத்தம் 21 ஏர்பின் பெண்ட் மலை ஏறின கொஞ்ச நேரத்திலேயே மஞ்சளாறு டேமோட வியூ சூப்பராக தெரியும். ஒரு 10 நிமிஷம் அந்த டேமோட வியூலாம் பார்த்து ரசிச்சுட்டு அங்கேருந்து பக்கத்துலேயே தலையாறு வாட்டர் ஃபால்ஸோட வியூவும் தெரியுங்க. அதையும் பார்த்துட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோம். தமிழ்நாட்டோட மலைகளோட இளவரசின்று அழைக்கப்படுற இந்த கொடைக்கானல் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருக்கு. இது கடல் மட்டத்திலேருந்து ஒரு 7000 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்குங்க. ஃபைனலாக மலை ஏறிட்டோங்க. நாங்கள் ஏறத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours கிட்ட ஆகிடுச்சு. நாங்கள் மேலே ரீச் ஆகும் போதே மணி 4 மணி கிட்ட ஆயிருந்தது. இந்த செக் போஸ்ட்டில் உங்ககிட்ட பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துடுங்க. அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. வெள்ளி நீர்வீழ்ச்சி தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுல. ஆமா, இப்போ சம்மர்ல வாருங்கள் வெள்ளி நீர்வீழ்ச்சி. அந்த வாட்டி நம்ம சம்மர்ல வந்திருக்க மாட்டோமோ, நம்ம இங்க உட்கார்ந்து போட்டோ எடுத்தோம். குளிக்க முடியாது, போக முடியாது, பார்க்க தான் முடியும். வாங்க வாங்க. கொடைக்கானல் செக் போஸ்ட் என்ட்ரி ஆன உடனே ஃபஸ்ட்டு வர பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளி நீர்வீழ்ச்சி தான். போகும்போது இது நம்மளை அப்படியே வரவேற்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். நின்று நாங்கள் அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு கிளம்பணும். நாங்கள் ஃபஸ்ட் டைம் கொடைக்கானல் வரும்போது கொடைக்கானல் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே ஒரு ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா பஸ் அந்த வண்டிங்களோட ஹாரன் சவுண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. அதனால் இந்த தடவை கொடைக்கானல்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு பிளேஸாக பார்த்து ரூம்ஸ் புக் பண்ணணும்னு பிளான் பண்ணோம். இந்த தடவை நாங்கள் வில்லுப்பட்டியில் இருக்கிற ஒரு ஹோம் ஸ்டேயில் தான் தங்கியிருந்தோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா கொடைக்கானல்லேருந்து ஒரு 10 minutes டிஸ்டன்ஸில் தான் இருந்தது. நாங்கள் 2 நாளுமே வேறு வேறு ஹோம் ஸ்டேயில் தங்கியிருந்தோம். அந்த 2 ஹோம் ஸ்டேவுமே பார்த்திங்கன்னா வில்லுப்பட்டிலே தான் இருந்தது. அந்த ஹோம் ஸ்டேவை பற்றி வீடியோஸ் வந்து நான் ஒன்று அப்புறம் அப்லோட் பண்ணுறேன். அதே போல் நல்ல டிரைவிங் தெரிஞ்சவங்க மட்டும் காரை ட்ரைவ் பண்ணிட்டு வாங்க. பிகினர்ஸ்க்கெலாம் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு சில இடங்கள்லாம் ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரோவாக இருக்கும். நாங்கள் வில்லுப்பட்டியில் புக் பண்ணியிருக்கிற அந்த ஹோம் ஸ்டேக்கு போகிற வழியிலே தான் செட்டியார் பார்க்கு, குறிஞ்சி ஆண்டவர் கோயிலெலாம் இருந்தது. நாங்கள் மத்தியானம் நான்வெஜ் சாப்பிட்டதால கோயிலுக்கு போகலை. நாளைக்கு காலையில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ செட்டியார் பார்க்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த பார்க்கோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். ஆனால் நாங்கள் போகும்போதே 4:30 ஆகிடுச்சு. பார்க் க்ளோஸ் ஆகிடுமோன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டே போயிருந்தோம். பார்த்தா ஓப்பனில் தான் இருந்தது. பார்க்கோட என்ட்ரி டிக்கெட் அடல்ட்டுக்கு 20 rupees, சில்ட்ரன்ஸ்க்கு 15 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த பார்க்லேயே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 45 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். மம்மி டாடி ஐயோ பாப்பா பாப்பா வேணா பாப்பா. சிம்பிளா ஒதுக்கினா வந்துனே இருந்தான். அப்படியே தூக்கு மேல
மேலே அந்த மாதிரி அந்த பைப்புக்கு நேரம் வரணும் காலு. பார்க்கில் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் தங்கியிருந்த அந்த ஹோம் ஸ்டேக்கு தான் போயிட்டுருந்தோம். கொடைக்கானலில் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண பிளேசஸ் பற்றியும் நாங்கள் தங்கியிருந்த ஹோம் ஸ்டே பற்றியும் நான் அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணுறேங்க. ஓகே, இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது கொடைக்கானல் போகிறாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலியோடு ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பயணங்கள் தொடரட்டும், நினைவுகள் பெருகட்டும். மீண்டும் சந்திப்போம். ஹாப்பி ஜர்னி.